ஆனந்தியோட ஊருக்கு போய் ஆனந்திய மகேஷ் பொண்ணு கேட்ட விஷயம் மகேஷோட அம்மாவுக்கு தெரிய வருது. ஆனந்திய நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு மகேஷ்கிட்ட அவங்க சண்டை போடுறாங்க. நீங்க சம்மதிக்கலைனாலும் நான் ஆனந்திய தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அவளை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு மகேஷும் தன்னோட முடிவுல உறுதியா இருக்கிறாரு. மகேஷ்கிட்ட இருந்து ஆனந்திய எப்படி பிரிக்கிறதுன்னு மித்ராட்ட போய் ஐடியா கேட்குறாங்க மகேஷோட அம்மா. ஆனந்தி நம்ம கம்பெனியில் வேலை பார்க்கறதுனால தானே தினமும் மகேஷும் ஆனந்தியும் சந்திச்சுக்கிறாங்க. அவளை நம்ம கம்பெனியை விட்டு தூக்கிடுவோம்னு அவங்க சொல்ல, நீங்கள் ஆனந்தி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாலும் முதல்ல உங்களை எதிர்க்கிறது மகேஷை தான் இருப்பான். நீங்கள் என்ன முடிவெடுக்கணும்னு நீங்களே யோசிச்சுங்கன்னு மித்ராவும் சொல்ல, ஆனந்தியை கம்பெனியை விட்டு தூக்கிடணும்னு கோவத்தோட மகேஷோட அம்மா நேராக கம்பெனிக்கு போகிறாங்க. நீ நாளையிலேருந்து வேலைக்கு வர வேணாம், இன்னைக்கே இந்த கம்பெனியை விட்டு போயிடுன்னு மகேஷோட அம்மா சொல்ல, நான் என்னம்மா தப்பு செஞ்சேன், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா, நான் எனக்கு தெரிஞ்சு எந்த தப்புமே செய்யலை, ப்ளீஸ்மா நான் அந்த கம்பெனிலேயே வேலை பார்க்குறேன்னு சொல்லி ஆனந்தியும் அவங்ககிட்ட கெஞ்சுறாங்க. எந்த தப்புமே செய்யாமல் ஆனந்தியை எதுக்கு வேலையை விட்டு தூக்குறீங்க, ஆனந்தி வேலையை விட்டு போனால் நாங்கள் எல்லாரும் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வர மாட்டோம்னு சொல்லி ஆனந்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மகேஷோட அம்மா முழிக்கிறாங்க. அப்போ அங்கே வர மகேஷ் அவங்க அம்மாட்ட திட்டவட்டமாக சொல்கிறாரு, நீங்கள் ஆனந்தியை வேலையை விட்டு தூக்குனா நான் இந்த கம்பெனிக்கு இனிமேல் வரவே மாட்டேன்னு மகேஷ் தான் அம்மாட்ட பிடிவாதமாக சொல்ல, ஒரு வழியாக ஆனந்தி மறுபடியும் அந்த கம்பெனிலேயே வேலை பார்க்கட்டுன்னு மகேஷ் அம்மா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நாம் போட்ட திட்டம் பலிக்கலைன்னு சொல்லிட்டு மித்ராவும் கருணாகரனும் கவலைப்படுறாங்க.